திருச்சியிலும் தீபாவளி விற்பனை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. மக்கள் ஆர்வத்துடன் பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். களத்திலிருந்து செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். ரகுவரன், விவரங்கள். நந்தா, தீபாவளியினுடைய அந்த வியாபாரமானது தற்போது திருச்சியில் களை கட்டிருக்கிறதா சொல்ல வேணும். காலையிலிருந்து மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு. தற்போதுதான் மழை கொஞ்சம் விட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா NSB சாலையில் இருக்கிறோம். எவ்வளவு மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. நேரமாக மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. NSB சாலையை பாத்தீங்கன்னா திருச்சியினுடைய மலைக்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பிரதான சாலைகள்ல ஒரு சாலை. இந்த சாலையில நிறைய கடைகள், முக்கியமான கடைகள் இருக்கு. அதுவும் இல்லாம பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி என்று இந்த சுற்றி இருக்கக்கூடிய கடை வீதிகளில் முழுவதுமே பார்த்தீங்கன்னா மக்கள் தலையாக தான் இருக்கும். எவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. காலையிலிருந்து இந்த மழைக்கான எச்சரிக்கை, டெல்டா பகுதி முழுவதுமே மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு மழை அதிகமாக பெஞ்சிட்டே இருக்கு. ஆனால் ஒரு ஈவினிங், ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் இந்த மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் கூட்டம் அதிகமாக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமும், காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த ஏரியாக்களில் நிறைய அந்த ஸ்கூல் காலேஜ் இருக்கு. அதனால நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க ஸ்கூல் முடிஞ்ச உடனே நிறைய பேர் வந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. காலேஜ் படிக்கிற பசங்களும் நிறைய பேர் அவங்க புத்தாடைகள் வாங்குவதற்காக வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. சுற்றி இருக்கக்கூடிய முசிறி, தொட்டியம், மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் வெளி மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. நிறைய கடைகள், சாலையோர கடைகளும் போடப்பட்டிருக்கிறது. உற்சாகமாக இந்த விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு வருகிறதோ பாதுகாப்பும் அதே போன்று தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம தற்போது இந்த எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இங்க செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற இடத்துல தான் நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு 150 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த கேமராக்கள் இருந்து இங்க கண்காணிக்கக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இதற்காக 2 இது போன்ற கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. CCTV கேமரா வச்சு போலீசார் கண்காணிப்பு பணியில தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. மேடம், என்னென்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? அதுல என்னென்ன சொல்றீங்க? வீட்டிலேருந்து குழந்தைங்களை அழைச்சிட்டு வரும்போது கையில் பேப்பரில் போட்டு நம்ம எழுதி கொடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கணும். ஆண் பசங்களாக இருந்தால், பெண்களாக இருந்தாக்கா கையில் பத்திரமா வச்சுக்கணும், வச்சு கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா மிஸ் ஆகிட்டாங்கன்னா பக்கத்தில் உள்ள காவலரிடம் கொடுத்து பேச சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வரணும். இதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். காவலர் இப்போ ஸ்கூல் டைம் முடிஞ்சு நிறைய குழந்தைங்க வராங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் பெற்றோர்களுக்கு என்னென்ன அறிவுரை வழங்குறீங்க? ஸ்பீக்கர் ஆடியோல சொல்லிட்டு இருந்தீங்க, என்னென்ன சொல்றீங்க? குழந்தைங்களை பத்திரமா கூட்டிட்டு வரணுத்துக்கு என்னென்ன சொல்றீங்க? நம்பர் எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய புகார் வருதுல்ல, அப்ப என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க? ஸ்கூல் பிள்ளைங்களா? ஸ்கூல் இப்ப கூட்டிட்டு வரும்போதா, இந்த ஸ்கூல் விட்டு குழந்தைங்களை கூட்டு வரும்போது யூனிஃபார்மோட கூட்டு வரீங்க. பத்திரமா பாதுகாப்பா கையில பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகணும். லூஸ்ல விடாதீங்க. ஒரு சிலர் கையை விலகி விட்டு போகும்போது தான் குழந்தைங்க மிஸ் ஆகுறாங்க. வாய்ப்பு இருக்கு மிஸ் ஆகிறதுக்கு. அப்ப தேடிட்டு இருக்க டைம் வேஸ்ட் ஆகும். அதனால குழந்தைங்களை பத்திரமா பாதுகாப்புடன் கூட்டிகிட்டு போகணும். கையில பிடிச்சிட்டு அரவணைப்போட கூட்டிட்டு போங்க. பெரியவர்களை வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு போன் நம்பரை கொடுத்து பாக்கெட்ல கொடுத்து வச்சு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வரணும். பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு மையத்தில் நம்ம இருக்கோம். நம்ம சுத்தி CCTV கேமரா கண்காணிப்புல இருக்கு. குழந்தைங்க நிறைய கூட்டிட்டு வராங்க இந்த நேரத்துல. அதனால சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்னன்னா, குழந்தைங்க வரும்போது அவங்களுக்கு பாக்கெட்ல செல்போன் எண்ணை எழுதி வைங்க. தொலைஞ்சு போயிட்டா உடனே இந்த பகுதியில் வேற என்னென்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது சார்? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மக்களுக்கு குழந்தைங்கள்ட்ட பேசுறதுக்கே நேரம் இல்லை, சரிங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது மாதிரி தீபாவளி கொண்டாட்டத்தில் பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கி தரணும் கூட யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால பிள்ளைங்க விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. அதனால இன்னைக்கு இந்த மேடம் சொன்ன மாதிரி ஒரு காணா போயிட்டாங்கன்னா அவங்கள பெற்றவங்க கான்டாக்ட் பண்ணுற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு அறிவூட்டு விதமாக ஒரு ஃபோன் நம்பரை சாதாரணமாக வீட்டில் நோண்டுறதுக்காக, டைம் பாஸ் பண்ணுறதுக்காக, பெரியவங்க தப்பிக்கிறதுக்காக பிள்ளைங்களுக்கு போனை கொடுக்குறாங்க. ஆனா இது மாதிரி சூழ்நிலை என்ன வாங்கணும்ன்றத முன்னாடியே கணக்கு எழுதி வச்சுட்டு வந்தா விரைவா வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்றேன். அதனால ஏன்னா இங்க இருக்க காவல்துறை அதிகாரிகள் சொல்வது என்னன்னா, நிறைய பேர் குழந்தைங்களோட வராங்க, நீண்ட நேரம் செலவிடுறாங்க. ஆனா என்ன வாங்க போறோம் அப்படின்றத குறிப்போ எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா விரைவா வாங்கிட்டு போலாம், குழந்தைகளையும் பாதுகாப்பா எடுத்துட்டு போலான்றாங்க. போலீஸ் பாதுகாப்பு இருக்கக்கூடிய நிலையில மக்கள் கூட்டமும் தொடர்ந்து அதிகரிச்சு கொண்டே இருக்கு. திருச்சியில NSB சாலை, பெரிய கடை வீதியில மக்கள் உற்சாகமா வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா
திருச்சி சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய பகுதி. அதனால குறுவை சாகுபடியும் முடிஞ்சிட்டு இருக்கு. அதனால விவசாயிகளுக்கு அவங்க கைக்கு தற்போது நெல் விற்ற காசுகள்லாம் தற்போது வர தொடங்கி இருக்கனால படிப்படியாக விவசாய மக்களும் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய விவசாய மக்களும் தங்களுடைய தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவதற்காக அவர்கள் கூட்டமும் வருவதற்கு அதிகமாக இருப்பதனால அதற்கான ஏற்பாடுகளோட தயாராக இருக்கிறது. திருச்சி விற்பனையும் படு ஜோரா நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. நந்தா, நிச்சயமாக மலைக்கோட்டையை சுற்றி மக்கள் தலைகளாக தென்படும் அளவிற்கு விற்பனை களை கட்டியிருக்கிறது. அதே இடத்துல ரொம்ப பயனுள்ள ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகளை கூட்டிட்டு போறப்ப எண்ணெய் நிச்சயமா வச்சுக்கோங்க அப்படின்றது.